அரங்கனே உன்னை தினம் நினைத்தாலே போதும் அருள் கூடும். அன்பு நேயர்களே, எனது புலம்பலுக்கு செவிசாய்த்து விட்டான். பாடல்கள் மூலமும் விண்ணப்பம் செய்தேன், பதிவுகள் மூலமும் விண்ணப்பம் செய்தேன் அரங்கனுக்கு, திருநீர்மலை அரங்கனுக்கு. அவனுடைய ஏரிகள் மாசுபட்டு கிடக்கின்றன என்ற வேதனை. நன்றாக பளிங்கு போல் இருந்த நீரை கம்பெனிக்காரர்கள் வந்து கழிவு நீரை முதலில் கலந்தார்கள். எங்கள் ஊர் மக்கள் எவ்வளவோ போராடியும் புண்ணியமில்லை. போதாக்குறைக்கு எல்லோர் வீட்டு கழிவு நீரும் ஏரியில் கலக்குமாறு சில புண்ணியவான்கள் செய்தார்கள். கழிவு நீரை விடும் ஊர் மக்களே போராடினார்கள். ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனாலும் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் வேதனைப்பட்டோம். திருநீர்மலை அரங்கனிடம் எவ்வளவோ முறையிட்டேன். மானசீகமாக. அடியேன் மட்டும் முறையிடவில்லை. இந்த விஷயம் எங்கள் ஊரில் உள்ள அனைவரது ஆதங்கமாய் இருந்தது. ஏனென்றால் முன்பு ஒவ்வொரு வீட்டின் கிணற்று நீரும் மிகவும் சுவையாய் இருந்தது. பச்சை மலை ஊற்று நீர் என்பதால் அத்தனை சுவையாய் இருந்தது. முதலில் கம்பெனி கழிவு நீர் கலந்த 2 வருடத்திலேயே கிணற்று நீரின் சுவை கெட்டுவிட்டது. ஏரியோ கழிவு நீர் குளமாய் மாறியது. 2 ஏரிகளும். 40 வருடகால ஆதங்கத்திற்கும் வேதனைக்கும் பலன் கிடைத்துவிட்டது. ஆக்கிரமிப்பு செய்ய முடியாதவாறு மதில் சுவரில் எழுப்பி கழிவு நீரை ஏரியில் விடாமல் வேறு பாதைக்கு மாற்றி தூர்வார ஆரம்பித்து விட்டார்கள். அழகுபடுத்தி கொண்டும் இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை இன்றுதான் ஒருவர் மூலம் அறிந்தேன். இதற்கு காரணமாய் இருந்த அனைவருக்கும் இறையருள் என்றும் துணை நிற்க வேண்டும். இனி திருநீர்மலை ஏரியிலும் வீரராகவன் ஏரியிலும் அரங்கனுடன் சேர்ந்து நாமும் நீராடி மகிழலாம். பொது விஷயத்திற்கு இறைவனிடம் வேண்டி அது நடந்தால் நம் மனம் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவேது அன்பு நேயர்களே.